அதனையும் நாங்கள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டல் புரொடெக்ஷன் போர்ஸ் மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிடும் விதமாகவும் சமூக விரோதிகளை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். அரசு இன்று பேச்சுவார்த்தைகள் கொடுத்த உறுதிமொழிகளை ஆணையாக வெளியிடுவதற்காக 3 நாட்கள் நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளும் அரசு கொடுத்த உத்தரவாதமும் செயல்படுத்திடுவார்கள் என்று நம்புகிறோம். அதனை செயல்படுத்தவில்லை என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பாக்டா அமைப்பினுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் தமிழகம் முழுவதும் எடுப்போம் என்ற அடிப்படையில் எங்களுடைய முடிவு எடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே இருந்த மருத்துவ பாதுகாப்பு சட்டப்படி இந்த அரசு இந்த விஷயத்தில் கையாண்டிருக்கா நடவடிக்கை எடுத்து அதாவது இன்றைக்கு காவல்துறை ஆணையர் காவல்துறை டிஜிபியை நேரடியாக வந்திருக்காங்க. அவங்க சொன்னபடி இப்போ மீட்டிங்கில் நடந்ததில் இந்த தற்பொழுது அந்த மருத்துவரை கத்தியால் குத்திய நபரின் மீது அந்த ஹாஸ்பிட்டல் புரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் 48/2008 கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உறுதியளித்தார். தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்துடைய நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு நேரலையில் பார்த்தோம்.